ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டியான வெண்ணிலா சாக்கோ சிப் கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். டீ டைம் ஸ்நாக்கான இந்த கேக் ரெசிப்பியை வந்து நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கேக் பண்ணுறதுக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம். நான் 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 தடவை சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் ஈக்குவலாக மிக்ஸ் ஆகணும். அடுத்ததாக கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் 3 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ முட்டையோட வெள்ளைக்கரு வந்து பீட் ஆகிட்டு இருக்க டைமில் 3/4 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி முட்டை க்ரீமியாக வரணும், அது வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 3 முட்டையோட மஞ்சள் கருவும் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். எசன்ஸ் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் பீட் பண்ணியாச்சு. கடைசியாக இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து பீட் பண்ணிக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் பீட்டரை வந்து லோ ஸ்பீடில் மாற்றிட்டு பீட் பண்ணிக்கலாம். ஓவராக ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் பீட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம எக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நான் எடுத்து வச்சுருக்க சாக்கோ சிப்பை வந்து சேர்த்துக்கிறேன். சாக்கோ சிப் சேர்த்ததுக்கப்புறம் பேட்டரை வந்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கேக் டின்னை வந்து பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஊற்றி பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். கேக் பேட்டரெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் அதுக்கு மேலே நான் கொஞ்சமாக சாக்கோ சிப் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. கேக் கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணிவிட்டு கேக்கை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்கான வெண்ணிலா சாக்கோ சிப் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த கேக் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.